நீங்க சொன்னீங்க ஒரு ராஜ்யசபா சீட் இருந்தா கூட அது அன்புமணி ராமதாஸுக்கு தான் கொடுக்கணுமா அப்படின்னு. அதுக்கு அவங்க பட்டியலே போட்டிருக்காங்க. 1998ல இருந்து பட்டியல் போடுறாங்க. முதல் அமைச்சர் பதவியே தலித் எழில்மலை அவர்கள் ஒரு பட்டியலினத்தை சார்ந்தவருக்கு தான் நாங்க கொடுத்திருக்கிறோம். அதே மாதிரி 99ல வந்து 2வது மத்திய அமைச்சரும் பொன்னுசாமின்னு அவரும் ஒரு பட்டியல் இனத்தவருக்கு தான் நாங்க கொடுக்கிறோம். இது மாதிரி வரிசையா கொடுத்துட்டு தான் வரோம். 5வதாகத்தான் அன்புமணி ராமதாஸுக்கு கொடுக்கப்பட்டது. இந்த முறை திமுகவுல இருக்குதா? அப்ப உங்களுக்கு அது தெரியுதான்னு உங்ககிட்ட கேக்குறாரு. அப்ப நாங்க நேரடியா அன்புமணி ராமதாஸ கொடுக்கல. மரியாதைக்குரிய அண்ணன் தியாக வேங்கை ஜி.கே. மணிக்கு நான் நினைவுபடுத்த விரும்புறேன். தலித் எழில்மலை எம்பி மத்திய அமைச்சராகும் போது அன்புமணி எம்பி அல்ல. பொன்னுசாமி அமைச்சராகும் போது அன்புமணி எம்பி அல்ல. அன்புமணி அப்படியே எம்பி இருந்தா அவர் தான் மத்திய அமைச்சர். இவர்களை ஆக்காத காரணத்தினால் அவர்களை ஆக்கினார். அவர்களையும் ஏன் ஆக்கினார்னா, வன்னியர் சமூகத்தில் வேறு ஒரு தலைவர் தலையெடுத்து ஒரு மத்திய அமைச்சரா வந்து ஷைன் பண்ணிடக்கூடாது, அதற்காக நான் வந்து தலித்திற்கு வந்து ஆதரவாக இருக்கிறேன், தலித்தை பாதுகாக்கிறேன்னு சொல்லி ஒரு தலித் எழில்மலைக்கும் பொன்னுசாமிக்கும் மத்திய அமைச்சர் கொடுத்தார். அந்த மத்திய அமைச்சர் ஆனவங்க அத்தனை பேரும் மக்களவை தேர்தலில் நின்று வெற்றி பெற்று வந்தவங்க. ஆனா அன்புமணி எப்படி வந்தார்? ராஜ்யசபா மூலமா வந்தார். அந்த ராஜ்யசபா முதல் சீட்டு கிடைச்சதும் அன்புமணிக்கு தான், அடுத்த முறை கிடைத்ததும் அன்புமணிக்கு. நாங்க சொல்ல வர்றது அதுதான். மக்கள்கிட்ட போய் அவர் முதல்ல நிக்கல, பிறகுதான் மக்கள்கிட்ட போறார். முதல்ல ராஜ்யசபானார். அந்த ராஜ்யசபானதுக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் உறுப்பினர்கள் ஓட்டு போட்டுதான். அந்த ராஜ்யசபா ஆவறதுக்கு முன்னாடியே அவர் மத்திய அமைச்சர் ஆகிறார். அதுவும் தலைவர் கலைஞர் திராவிட முன்னேற்ற கழக அந்த கூட்டணியில இடம்பெற்றிருந்த போது இவருக்கு பரிந்துரை செய்துதான், தலைவர் கலைஞரால் பரிந்துரைக்கப்பட்டுதான் அன்புமணி மத்திய அமைச்சரானார். இது எல்லாம் திமுகவில தான் இவங்க வளர்ந்தது, இவர்கள் பதவி பெற்றது அத்தனையும். ஆனால் திமுகவை தான் அவர் எப்பொழுதும் குறை சொல்வார். அப்படி குறை சொல்லியே காலத்தை ஓட்டலான்னு அவர் நினைச்சிட்டு இருக்காரு.